இந்த வருஷம் பக்ரீத் ஃபெஸ்டிவலுக்கு டின்னருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் சேர்த்து எங்கள் வீட்டில் சிக்கன் காளி மிர்ச் கிரேவி தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா தொழுதுட்டு காலையில் வர லேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப பசி எடுக்கும், வந்து சமைக்க முடியாது. பொதுவாக எல்லா முஸ்லீம் வீடுகள்லையுமே வந்து சிக்கன் குருமா மட்டன் குருமா செய்வாங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த சிக்கன் காளி மிர்ச் செய்யலான்னா இன்னைக்கு அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 1 கிலோ போன் மிக்ஸ் பீசஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். தேவையான லெவ் சால்ட். இந்த டிஷ்ஷோட ஹைலைட்டே ஹை ஃபுட்ஸோட சிக்கன் மீட் மசாலா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரத்துக்காக இந்த ரெசிபிக்கு நம்ம மிளகுத்தூள் ஒரே 1 டீஸ்பூன் போட போகிறோம். இதில் வந்து சில்லி பவுடர் எதுவுமே சேர்க்கக்கூடாது, அப்போ டேஸ்ட் மாறிடும். ஸோ 2 டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் தயிர் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக லெமன் ஜூஸ் மட்டும் ஒரே 1 லெமன் ஜூஸ் புழிஞ்சு வச்சுட்டு வெறும் ½ அன் அவர் மேரினேட் பண்ணால் போதும். இந்த மாதிரி கறியில் வந்து நம்ம தயிர் போட்டு மசாலாஸ்லாம் போட்டு ஊற வைக்கும் போது கறி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அண்ட் ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியோட ஹைலைட்டே நம்ம ஹை ஃபுட்ஸோட சிக்கன் மீட் மசாலா தான். இதிலே சோம்பு, சீரகம், மிளகு, தனியா எல்லாமே வறுத்து அரைச்சிருக்கிறதுனால உங்களுக்கு குக்கிங் டைம் ரொம்ப ரொம்ப சேவ் ஆகும் நம்ம மசாலாஸ் யூஸ் பண்ணும்போது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கிரேவிக்கு பேஸ்ட் அரைச்சிக்கிறோம். 3 வெங்காயம், 6 பச்சை மிளகா, 10 முந்திரி பருப்பு நல்ல லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஸ்டேஜுக்கு வதக்கி விட்டுட்டு இதை ஆற வச்சிருங்க. இதை வந்து நல்ல மிக்சி ஜாரில் பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுங்க. நம்ம இந்த கிரேவிக்கு வந்து பட்டர் தான் போட போகிறோம். ஊற வச்ச சிக்கனை நம்ம பட்டரில் போட்டு இந்த மாதிரி சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிங்கன்னா சிக்கனோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி சேர்க்கும் போது அந்த சிக்கனோடைய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக தாளிப்புக்கு பட்டரில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வதங்கினோன்னா நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் முந்திரி பேஸ்ட் போட்டுட்டு தயிரும் 2 டீஸ்பூன் போட்டு சால்ட் போட்டு இந்த கிரேவியை நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சிக்கன் பீசஸையும் போட்டு இந்த கிரேவியில் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரே 1 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றுங்க. ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டிங்கன்னா இந்த சிக்கன் பீசஸ் இந்த கிரேவி எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகிட்டு சூப்பராக இருக்கும். ஃபைனலாக கார்னிஷிங்காக கஸ்தூரி மேத்தி அண்ட் ஃப்ரெஷ் கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த அமுல் க்ரீம் இருக்குல்ல, அதுவும் ஃபைனலாக ஊற்றுறேன். இந்த கிரேவிக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப ஹைலைட். ஸோ இந்த பாட்டிலில் ஒரு ½ பாட்டில் அளவுக்கு ஊற்றிட்டேன். செம்ம டேஸ்டான இந்த கிரேவி ரோட்டி, நான், சப்பாத்தி, ஃபுல்கா எல்லா டிஷ்ஷஸ் கூடயுமே சூப்பராக இருக்கும். ப்ளஸ் இட்லி தோசை கூட நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். எப்போவுமே இந்த மசாலா கிரேவி மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு நாள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இப்போவே நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி குவிக் சமையல் வேணால் நம்ம மசாலாஸை ஆர்டர் பண்ணுங்கள்.